நம்ம சண்முக பாண்டியன் அண்ணா இருக்காருல்ல, அவரு நடிக்கிற படைத்தலைவன் படத்தை வந்துட்டு வர மே 23 ரிலீஸ் பண்ணுறதா பிளான் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் மட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்துட்டு மே 23 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில காரணத்தினால இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியல, வேற ஒரு டேட்டில் இந்த படைத்தலைவன் படத்தை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம சண்முக பாண்டியன் அண்ணாவோட இந்த படைத்தலைவன் படம் வேற எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை அன்பு அப்படின்னு சொல்லி இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா சார் இந்த படைத்தலைவன் படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து ஒரு குட்டி அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே வந்துட்டு இந்த டிசம்பருக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜெயிலர் 2 படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்திருக்கு. நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஸ்டார்ஸ்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தலைவரோட கூலி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2 படங்களுக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.